சட்டி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருக்கேன். கடுகு பொரியுது. கடுகு பொரியும் போது ஒரு 2 பட்டை, ஒரு 2 கிராம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு ஆல்ரெடி இங்கே வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வணக்கி விடுங்க. கொஞ்சம் வெங்காயம் வணங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக போடுங்க, ஒரு ஸ்பூன் போடுங்க. வணங்கின உடனே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. குட்டி ஸ்பூனுங்க, என்னோட ஸ்பூனில் அதான் அளவு. ஓகேவா? கொஞ்சம் சிக்கன் பொடி போடுங்க. ஓகே. தண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும், ஓரளவுக்கு இஞ்சிற வரைக்கும் அப்படியே வச்சு கொதிக்க விடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் முட்டையை சேர்த்துக்கலாம். தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் சிம் பண்ணிவிட்டு முட்டையை ஒரு 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்தி நல்லா தொலாய விடுங்க. முட்டை பொடி மாஸ் ரெடி. ஓகேவா? இதை நம்ம தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் பொரியலாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நாங்கள் வந்து இந்த தாளு சாப்பாட்டுக்கு இதை வச்சு சாப்பிட போகிறோம். ஓகேவா? கடிச்சிக்கிறதுக்கு காய். ஓகேவா? இந்த சமயத்தில் ட்ரை ஆகிடுச்சு. முட்டையோடு அந்த மசாலா சேர்ந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டை பொடி மாஸ் ரெடி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிட்டுருக்கேன்.